வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வால்யூமெட்ரிக் பேஸ்டான ஃபார்முலாஸ், அதோட டெஃபினிஷன்ஸ், அது எப்படி வந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் அந்த ஃபார்முலாஸ் பேஸ்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a soil sample has a porosity of 40%. The specific gravity of solid is 2.7. Calculate subdivision 1, void ratio, 2 dry density, 3 unit weight if the soil is 50% saturated, and last one, unit weight if the soil is completely saturated. ஸோ ரெண்டு டேட்டா இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க வரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ சாயில் சாம்பிள் ஹாஸ் ஏ பொராசிட்டி. ஸோ பொராசிட்டியோட சிம்பிள் என்ன பார்த்தோம், பொராசிட்டி இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் என். கரெக்டாக என் கொடுத்துருக்காங்க. ஸோ என் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட்ஸ், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஜி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜி. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த டேர்ம் degree of saturation and specific gravity. இந்த ரெண்டு டேர்மையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Specific gravity is denoted by the letter G and degree of saturation is denoted by the letter S. சரியா, ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தென் ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, void ratio. ஸோ வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் void ratio? E. ஸோ E கேட்டிருக்காங்க. தென் dry density. ஸோ dry density means gamma D. Correct? Dry density, it is denoted by the letter gamma suffix D. Then unit weight if the soil is 50% saturated, அதாவது gamma. சரியா, gamma கேட்டிருக்காங்க. Then last subdivision, unit weight if the soil is completely saturated, அதாவது fully saturated soil, that is gamma sat. ஸோ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்னதை தான் திரும்ப ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். So we have to know the difference between bulk unit weight, dry unit weight and saturated unit weight. இந்த மூணோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் அப்படின்னா, bulk unit weight, then saturated unit weight, then dry unit weight. சரியா, மூணு டேர்மையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இப்போது பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னா, ஒரு சாயில் இருக்குது, அதில் வாய்ட்ஸ் இருக்கும்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அப்படி தானே, அந்த சாலிட்ஸில் வாய்ட்ஸ் இருக்கும். வாய்ட்ஸ் மீன்ஸ் ஸ்பேஸ், கேப். ஸோ அந்த கேப்பில், அந்த வாய்டில் ஏர் ப்ளஸ் வாட்டர், ஏரும் இருக்கும் வாட்டரும் இருந்துன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பல்க். சரியா, இதெல்லாம் இருக்கும் சாலிட் ப்ளஸ் ஏர் and water, மூணுமே இருந்தால் that is called as bulk unit weight. சரியா, solid, air and water மூணுமே இருந்தால் bulk unit weight. then saturated அப்படின்னா, solid இருக்கும், அந்த solidல solid இருக்கு, அந்த void, சரியா, voidsல என்ன மட்டும் இருக்குன்னா water மட்டுமே இருக்கும். அந்த கேப்ல என்ன மட்டும் இருக்கும், சாயிலுக்குள்ள water மட்டுமே இருந்துன்னா it is called as saturated unit weight. Then dry unit weight. So dry unit weight means solidல அந்த voidல என்ன மட்டும் இருக்குன்னா air. The void is filled only by air. சரி, இந்த மூணு டேர்மும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ மூணு யூனிட் வெயிட்டும் சேம் கிடையாது. ஸோ what do you mean by unit weight first? ஸோ யூனிட் வெயிட் அப்படின்னா, ஸோ if you are taking a 1 unit volume, ஸோ ஒரு யூனிட் வால்யூம் எடுக்கிறோம், ஒரு வெசல் எடுக்கிறோம், 1 unit volume vessel. சரியா, எந்த வால்யூம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 1 மீட்டர் கியூப் வால்யூம் அப்படின்னா, இந்த மீட்டர் கியூப்ல எவ்வளோ சாயில் வந்து ஆக்குப்பை ஆகும், 1 மீட்டர் கியூப் வால்யூமில் எவ்வளோ வெயிட் ஆஃப் சாயில் ஆக்குப்பை ஆகுது. ஸோ அதுதான் என்னது, யூனிட் வெயிட். சரியா, ஸோ இந்த யூனிட் வெயிட் தான் மூணாக பார்த்துருக்கோம். ஒன்று என்னது, பல்க் யூனிட் வெயிட், சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட். ஸோ பல்க்னா என்ன இருக்கும், இந்த வாய்ட்ஸில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னேன், ஏர் ப்ளஸ் வாட்டர். சாலிட் கூட என்னவும் இருக்கும், வாய்டில் ஏர் அண்ட் வாட்டர். இது சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் அப்படின்னா, அந்த வாய்டில் என்ன மட்டும் இருக்கும், வாட்டர் மட்டும் இருக்கும்.
ஸோ தென் ட்ரை யூனிட் வெயிட்னா அந்த வாய்டில் ஏர் கண்டென்ட் மட்டுமே இருக்கும். ஸோ இது மூணுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். தென் எகெயின் ஒன் டைம் யூ ஹாவ் டு ரிமைம்பர் ஒன் இஸ் இந்த பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னா பார்ஷியலி சேச்சுரேட்டட் கண்டிஷனும் பல்க் யூனிட் வெயிட் கண்டிஷன் தான். ஸோ பார்ஷியலி சேச்சுரேட்டட் தட் இஸ் partially saturated. So partially saturated conditionம் எந்த கண்டிஷனில் வந்துடும்னா பல்க் யூனிட் வெயிட். அப்படின்னா அந்த வாய்டில் எது இருக்கும்? ஸோ நாட் ஓன்லி வாட்டர். சேச்சுரேட்டட்னா என்ன சொல்லி தந்தேன்? ஃபுல்லாகவே அந்த வாய்டில் வாட்டர் இருக்கும். இது பார்ஷியலினா எதுவும் இருக்கும், ஏர் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் பல்க் யூனிட் வெயிட். சரியா? இந்த மூணு டேர்மும் நம்ம மைண்ட் பண்ணி இந்த மூணு டேர்முமே நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். ஸோ கிவன் டேட்டா பொராசிட்டி n 40%. ஸோ பர்சன்டேஜை நம்ம நம்பர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ தட் இஸ் இன் டிஜிட்ஸில் எழுதியிருக்கோம் 0.4. தட் இஸ் 40/100 இட் gives 0.4. தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி g 2.7. ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் வாய்ட் ரேஷியோ E, ட்ரை டென்சிட்டி காமா D, யூனிட் வெயிட் இஃப் there is one thing I have forgotten. ஸோ இதில் என்னன்னா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் S = 1. சரி, இது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டில் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் தட் இஸ் S = 1. இதே இது ட்ரை யூனிட் வெயிட் அப்படின்னா S = 0. சரியா? ஸோ இஃப் they have given saturated soil sample அப்படின்னாலே என்ன எடுக்கணும் அப்படின்னா S = 1 அப்படின்னு நம்ம given டேட்டாவில் கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஹியர் டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் வெயிட் இஃப் S அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் S = 50%. இங்கே என்னன்னா காமா சாட் கேட்கல, காமா தான் கேட்டிருக்காங்க. ஆனால் S வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 50%, that is 0.5. Then unit weight if S = 100, அதாவது degree of saturation if the soil is completely saturated. Completely saturated னா என்ன condition? S = 1, that is 100% which is equal to 1. ஸோ அப்படின்னா gamma sat வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாஸ். ஸோ வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு = n/1 - n, காமா D கண்டுபிடிக்கிற வேண்டிய ஃபார்முலா, தென் காமா தட் இஸ் பல்க் யூனிட் வெயிட், தென் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் here void ratio. So first நமக்கிட்ட கேட்டிருக்க term void ratio E. So Eக்கு என்ன நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ n கொடுத்துருக்காங்கன்னா n-க்கும் ஈக்குள்ள ரிலேஷன் பார்க்கணும். ஸோ n = n/1 - n. ஸோ ஆல்ரெடி we have know that n = 0.4. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் E வேல்யூ கிடச்சிடும். சரியா? தென் ட்ரை டென்சிட்டி காமா D. ஸோ காமா D என்னெல்லாம் நமக்கு டேர்ம் தெரியும்? G தெரியும். கரெக்டா? ஸோ G தெரியும், Gயும் ஈயும் இப்போ தெரியுது. கரெக்டா? ஸோ அது ரிலேட்டடான ஃபார்முலா என்ன? காமா D = G gamma W/1 + E. ஸோ G என்னது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 9.81. தென் காமா W. ஸோ காமா W இது தெரிஞ்சிருக்க வேண்டியது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். காமா W means unit weight of water which is equal to 9.81 kN/m3. ஸோ சில புக்கில் காமா W = 10 எடுத்திருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ G 9.81 G 2.7, தென் காமா W 9.81/1 + E வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0.667. ஸோ இந்த வேல்யூ போட்டோன்னா இந்த காமா D வேல்யூ கிடச்சிடும். காமா D = 15.89 kN/m3. So this is the answer for gamma D. Then unit weight if S = 0.5. ஸோ இந்த காமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ காமா = gamma W × G + ES/1 + E. ஸோ gamma W வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ தான்.
So 9.81 into G 2.7 plus E value கண்டுபிடிச்சிருக்கோம் already 0.667 into S கொடுத்திருக்காங்க. இந்த S value கொடுத்திருக்காங்க 0.5 by 1 plus 0.667 E value. So இதை substitute பண்ணோம்னா gamma, that is bulk unit weight gamma equal to 17.85 kilonewton per meter cube கிடைச்சிரும். Then last question, that is unit weight கேட்டிருக்காங்க. So unit weight இங்க என்ன கேட்டிருந்தாங்க, unit weight if S equal to 0.5, degree of saturation எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 0.5. இதே இது degree of saturation 1 அப்படின்னா என்ன வேல்யூ. ஸோ gamma sat இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது gamma sat by இதுக்கு gamma sat by gamma d எப்படின்னா g plus e by g. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதே இது gamma sat by gamma w means g plus e by 1 plus e. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வேணால் இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா நமக்கு gamma d வேல்யூ தெரியும் கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு பண்ணாலும் ஆன்சர் வரும், இந்த ஃபார்முலா போட்டு பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலா. ஸோ gamma sat by gamma w. ஸோ gamma w வேல்யூ தெரியும், இந்த gamma w எங்கே கொண்டு போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் அவ்வளவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ gamma w 9.81, g 2.7, eக்கு 0.667 by 1 plus e. E value 0.667. So we will get the answer gamma sat, that is saturated unit weight equal to 19.81 kilonewton per meter cube. So result என்னலாம் இப்போ எல்லா டேர்முமே நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்படிதானே. ஸோ ரெண்டு டேட்டாஸ் கொடுத்து 4 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ரிசல்ட் void ratio equal to E equal to அந்த அங்கே கண்டுபிடிச்சது தான் இங்கே எழுதியிருக்கேன். void ratio equal to 0.667, dry density gamma d equal to 15.89, unit வந்து மறக்கக்கூடாது கிலோ நியூட்டன் per meter cube. ஸோ யூனிட் வெயிட் அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 50% இருக்கும்போது gamma equal to 17.85 kilonewton per meter cube. Then gamma saturated unit weight equal to 19.81 kilonewton per meter cube. So இதுதான் நமக்கு first problemத்தோட answer. So now we are going to see the second problem. So second problem, நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த ரிலேட்டடான எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே ஃபார்முலாஸ் தெரிஞ்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஹியர் தே ஹேவ் கிவன் a sample of saturated soil. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்ன சாயில் இது, saturated soil. So saturated soil means what is the condition? Saturated means degree of saturation is equal to 1, correct? Has a water content at 25%. So water content. So water content என்ன symbol யூஸ் பண்ணோம், small w. So small w கொடுத்துருக்காங்க 25%. Then bulk unit weight. So bulk unit weight means என்னது gamma, correct? So gamma equal to 20 kilonewton per meter cube கொடுத்துருக்காங்க. So இந்த மூணு டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. They have asked determine the dry unit weight. So dry unit weight na என்ன கேட்டிருக்காங்க, gamma d. So gamma d கேட்டிருக்காங்க. Then void ratio. So void ratio E. Then specific gravity. So specific gravity ஓட symbol G. So G of soil இதை கேட்டிருக்காங்க. Then again they have asked what will be the value of bulk unit weight. So bulk unit weight means what is the symbol, gamma. சரியா, gamma if the degree of saturation is 80%. So gamma is equal to, that is 80% னா என்னது 0.8. So 0.8 அப்படின்னா gamma ஓட வேல்யூ என்ன அப்படின்னு. So first இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இந்த சாயில் என்ன சாயில், saturated soil, that is S equal to 1. சரியா, ஸோ S equal to 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே சாயில் S equal to 0.8, S equal to 1 கொடுத்துட்டு அதோட பல்க் யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதே இது S equal to 0.8 அப்படின்னா காமா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, தென் given data. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், saturated soil means we have to take the degree of saturation. So S denotes degree of saturation. So degree of saturation equal to 1, that is 100%, which is equal to 1.
then water contents correct water content W equal to small w சரி confuse பண்ணக்கூடாது small w equal to 25% which is equal to 0.25 then bulk unit weight கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா so bulk unit weight gamma equal to 20 kilonewton per meter cube then என்ன கேட்டிருக்காங்க to find dry unit weight so gamma d கேட்டிருக்காங்க then void ratio E specific gravity G then bulk unit weight if degree of saturation is 80% that is S equal to 0.8 means what is the bulk unit weight சரியா இது கேட்டிருக்காங்க so இது கண்டுபிடிக்கிறதுக்கு formulas என்ன அப்படினா so dry unit weight gamma d equal to so in the problem because they have given W கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா so dry unit weight கேட்டிருக்கிறதுனால இந்த காமாவும் Wவும் ரிலேஷன் gamma d இந்த ரிலேட் ஆன ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கோம் so gamma d equal to gamma by 1 plus W ES equal to WG இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம்னா then gamma d equal to G gamma W by 1 plus E then bulk unit weight இந்த ஃபார்முலா so இந்த ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரியா so எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாப்போமா so first என்ன கேட்டிருக்காங்க dry unit weight so dry என்னலாம் டேட்டாஸ் நமக்கு தெரியும் S value தெரியும் then small w that is water content then வேற என்ன வேல்யூ தெரியும் bulk unit weight gamma தெரியும் கரெக்ட்டா so gamma d க்கு இந்த கொடுத்திருக்க டேட்டாஸ்ல எந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுது இந்த டேட்டாஸ் வச்சு இந்த gamma d எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த gamma d க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் அதுல இருந்து நம்ம given data வச்சு எந்த ஃபார்முலா சூட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் so gamma d equal to gamma by 1 plus w so already நமக்கு gamma d வச்சு வேற ஃபார்முலா தெரியும் கரெக்ட்டா நிறைய ஃபார்முலாஸ் தெரியும் that is gamma d equal to g gamma w by 1 plus இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு so here இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன ஆகும் e value தெரியாது so we can't use this formula so we are going by this formula that is gamma d equal to gamma by 1 plus w that is gamma value என்ன 20 கொடுத்திருக்காங்க so 20 by 1 plus 0.25 which gives the answer gamma d equal to 16 kilonewton per meter cube சரியா so dry unit weight so first subdivision okay then second என்ன கேட்டிருக்காங்க void ratio E so void ratio E கேட்டிருக்காங்க கரெக்ட்டா so நமக்கு void ratio கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ n தெரிஞ்சு n கொடுத்திருக்காங்கன்னா ஈஸி கரெக்ட்டா n by 1 minus n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் so இங்க n கொடுக்கல so we have to go by another formula that is எப்படி போறோம் அப்படினா ES equal to W important relationship சரியா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் வேண்டியது so ES equal to that is small w denotes water content or moisture content equal to WG இதுல S நமக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன கொடுத்திருந்தாங்க S வந்து இது வந்து saturated soil so S equal to 1 then W small w 25% so இதை டிஜிட்ல எடுக்கிறோம் that is 0.25 G so இப்படினா என்ன ரிலேஷன் கிடைக்கும் so என்ன இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி E equal to 0.25 G ன்னு வரும் so G equal to 4E அப்படினு கிடைச்சிருக்கும் சரியா so இது E G equal to 4E சரியா then gamma d என்ன தெரியும் G gamma w by 1 plus E so இங்க gamma d ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்ட்டா இந்த வேல்யூ நமக்கு தெரியும் 16 kilonewton per meter cube தெரியும் then gamma w வேல்யூ தெரியும் என்ன வேல்யூ known value last ப்ராப்ளத்துல நம்ம பார்த்தோம் gamma w value known value which is 9.81 kilonewton per meter cube so இந்த வேல்யூ தெரியும் then G இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்ட்டா G equal to 4 in terms of E that is 4E then E அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் so இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு unknown term எது மட்டும் இருக்கு இங்க E மட்டும் இருக்கு கரெக்ட்டா so unknown term E மட்டும் இருக்கு so calculator போட்டோம்னா answer E equal to 0.68 so this is the answer for void ratio இதுக்கு யூனிட் வராது சரியா void ratio then specific gravity so third என்ன கேட்டிருக்காங்க specific gravity so already நம்ம இங்க ஒரு ரிலேஷன் இருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் G equal to 4E already நம்ம கண்டுபிடிச்சாச்சு E க்கு கண்டுபிடிச்சாச்சு என்ன வேல்யூ C equal to 0.68 ன்னு கண்டுபிடிச்சாச்சு so இங்க specific gravity அப்போ என்னது G equal to 4E that is 4 into 0.68 போட்டோம்னா specific gravity value which is equal to 2.75 then bulk unit last question bulk unit weight so last என்ன கேட்டிருக்காங்க bulk unit weight that is gamma when S equal to
when S equal to 0.8. So bulk unit weight gamma when S equal to 0.8. So gamma formula என்ன? G plus ES into gamma W by 1 plus E. G value தெரியும் கண்டுபிடிச்சாச்சு 2.75. E value கண்டுபிடிச்சாச்சு 0.68. Then S value இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 0.8. சரியா? So don't take S equal to 1. S equal to 1 எடுக்காதீங்க. இந்த சப்டிவிஷனுக்கு தனியா கேட்டிருக்கான். S equal to 0.8 அப்படினா bulk unit weight என்ன gamma value என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So you have to put S equal to 0.8, then gamma W தெரிஞ்சது 9.81 by 1 plus E. So E value தெரியும் 0.68. So we will get the answer gamma equal to 19.23 kilonewton per meter cube. So result, so final result, dry unit weight gamma D equal to 16 kilonewton per meter cube. Then void ratio E equal to 0.68. அங்க கண்டுபிடிச்சது தான் எழுதி இருக்கேன் திரும்ப. Specific gravity G equal to 2.7. Then bulk unit weight gamma equal to 19.23. சரியா? So this is the answer for this question. So thank you.